ஆணும் பெண்ணும் கூடுவது தனது காம வெறியை தீர்த்துக் கொள்வதற்காகவே தவிர இனப்பெருக்கத்திற்காக அல்ல. பிள்ளை பெற்றுக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீ உன் மனைவியுடன் கலவி செய்யக்கூடாது என்பதற்கும் நீ மது அருந்தக்கூடாது என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று நான் கேட்கிறேன். திருமணம் கிரிமினல் குற்றமாக கருத வேண்டும். பெண்ணுக்கு கற்பப்பை தேவையில்லை. கற்பு, களவு என்ற சொற்களும் புலவர்களால் கற்பிக்கப்பட்ட பொருளற்ற சொற்களே. ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்குத்தான் உரியவன், ஒரு பெண் ஒருத்தனுக்குத்தான் உரியவள் என்பது அடிமைத்தனமே. எனது நோக்கமே சமுதாயத்தில் கல்யாண முறை ஒழிய வேண்டும் என்பதே. இல்வாழ்க்கை என்பது மூடத்தனமே. உலக நோக்கை கெடுப்பது இல்லறம். திருமணம் இயற்கைக்கு முரணானது. இல்வாழ்க்கை, குடும்பம் என்பதெல்லாம் காட்டு மிராண்டி காலத்திற்கு பொருந்தும், தற்காலத்திற்கு பொருந்தாது. கடைசியாக ஒண்ணு சொல்றாரு கேட்டுங்க. ஒளி காளைகளை போல ஆண்களையும் குழந்தைகள் பெறுவதற்கு என்று பெண்களையும் வைத்துக் கொண்டு உறவு முறை தெரியாமல் இருக்க வேண்டும். இதோட அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மதுரையில ஒரு காளை இருக்குது, ஆண்டிப்பட்டியில ஒரு மாடு இருக்குது. அந்த காளையை கூட்டு வருவாங்க. ஆண்டிப்பட்டியில ஒரு 10 மாடு இருக்கும். செனை பிடிக்க வைப்பாங்க. வச்சுட்டு அந்த மாடு போயிடும். போன பிறகு அது பிறக்கிற குழந்தைக்கு அப்ப யாரும் தெரியாது. எந்த காலை கூட இருந்தோன்னு அந்த பெண் காலைக்கும் தெரியாது. இப்படி இந்த சமூகம் இருக்கணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நீ யாரு கூட வேணாலும் படுக்கலான்றத திருக்குறள்ல பேருந்துகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அது மாதிரி இந்த பெரியார் பொன்மொழிகள் எழுதி வைக்குமா? கேவலமான பேச்செல்லாம் ஒருத்தர் பேசி விட்டு அவரை இந்த தலைவரா எங்க தமிழ் இனத்துக்கு திணிக்கிறதுக்கு நீங்க யாரு?